ஒருவேளை நீ சிறுமைப்பட்டிருக்கலாம். 2024 வருஷத்துல உன் கடன் பிரச்சனையினாலே, உன் சரீர போராட்டத்தினாலே பயங்கரமா சிறுமைப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன் உன்னை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, உன் சிறுமையை மாற்றி உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 8:3 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 8:3 சீக்கிரம் நான் முடிக்க போறேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி வருத்தி ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? ஏன் நமக்கு பசியை பட்டி வேதனை வறுமை கொடுக்குறேன்னு சொன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையாலும்